சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் இப்போ சிந்துவுக்கு எதிராக பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே பஞ்சாயத்துக்கு வந்த ஒரு பெரியவரை மறுபடியும் கூட்டிக்கிட்டு உட்கார வச்சு, இந்த சிந்து போன வருஷம் உங்கள் முன்னாடி தானே பார்த்தீங்கன்னா, என் பையன் சிவா தான் ஏமாற்றி சிந்து கழுத்தில் தாலி கட்டினாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்போ அவ சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு அவ கைப்படவே அவ டைரியிலேயே எழுதி வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா சிந்து மேலே குற்றம் சொல்கிறாங்க நம்ம மகா. ஸோ பஞ்சாயத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுல்ல இந்த சிந்து செஞ்ச ஃப்ராடுத்தனமெல்லாம். இப்போ பஞ்சாயத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிந்துவுக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணத்தை செல்லாது அப்படின்னு சொல்லி கல்யாண உறவையே ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. உடனே மகா சிந்து கழுத்தில் இருக்கிற தாலியை அறுக்கிறதுக்காக வராங்க. ஆனால் நம்ம சிந்து விடுவாங்களா? அதெல்லாம் முடியவே முடியாது. அந்த கடவுளே வந்தாலும் என்னையும் டாக்டரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு மகா கையை பிடிச்சி தட்டி விட்டு தள்ளி விடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தலைவர் சிவா அப்படியே அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் பேசியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.